உடம்ப கண்ட துண்டமா வெட்டி உப்பு கொண்ட போட்டுருவேன். ஏண்டி இந்த குருவம்மா அரும்பாடு பட்டு கஷ்டப்பட்டு கோழி வளப்பா, அத வக்கலையா திருடி வாய்க்கு ருசியா திங்க சொல்லுதோ, அந்த வாய கிழிச்சா. இந்த வெள்ளையம்மா ஒண்ணும் வெறும் சிரிக்கலடி, நீ ஒருத்திதான் 60 கோழி வளர்க்குறியா? அடுத்த வீட்டுல அம்மி நகருதா அடுப்பு நகருதான் வேவு பாக்குற கழுத. என் வீட்டுல கொதிக்கிற குழம்பு ஊமூக்க தொலைச்சா அதுக்கேண்டி உமுற புடிச்சுக்கிட்டு சண்டைக்கு வர சக்காலத்தி. களத்தியா என்ன சொன்ன? அடியே சந்தி சிரிச்சவள, மரியாதையா பேசு, மகளி பூத்துரும். உன்னை பத்தி ஊர்ல கேட்டு பாருடி. ஈயத்தை பார்த்து இழிச்சுதான் பித்தளை. புருஷன் போனதுல இருந்து பேருக்கு ஒரு பொட்டி கடையை வச்சுக்கிட்டு நீ என்ன செய்யறன்னு எனக்கு தெரியாதாடி. அடியே 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 நாக்கு அடக்கி பேசு, அறுத்து புடுவேன் அறுத்தாமா. அடியே மந்திரிக்கிறேன் மந்திரிக்கிறேன்னு சொல்லி ஊர் பயிர்களை எல்லாம் சம்பாடுபட்டு சந்தையில போய் 8 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்து என் கண்ணுக்கு கண்ணா வளர்த்த அந்த வெள்ளைக்கோழியே இழுத்து மூச்சு விட்டா இரவானத்துல போய் விடுவா. என்ன பேச்சு பேசுறா? அம்மா நான் 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆயிட்டேன். நாசமா போறவளுக்கு நாசம் எப்படி எல்லாம் எழுது. அம்மா நான் பாஸ் ஆயிட்டேன். பசிக்கு பச்சை தண்ணி குடிக்கிற கழுதைக்கு பவுசு வேற, செய்யறது திருட்டு பிழப்பு, அதுல சாமி அடிக்கிற பட்டம் வேற. நான் 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆயிட்டேன். அதுக்கு ஏண்டி இப்படி கத்துற? நான் ஒண்ணும் கத்தல, நீதான் வீதியில் நின்னு கத்திட்டு வர. எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல போ. மயிலு யாரு எது குழவிக்கல பாடி வா. என்ன விஷயம்? ஒண்ணு இல்லத்தே, ஊர்ல இருந்து எங்க வீட்டுக்காரு கடுதாசி போட்டிருக்காரு. இத சொல்றதுக்காக தெற்கு கோடியில இருந்து வடக்கு கோடி வரைக்கும் வந்தியாக்கா? என்ன பண்றது, இந்த ஊர்ல 4 எழுத்து நல்லா படிச்சதே மயில் உறுத்தித்தானே. மயிலு இத கொஞ்சம் படிச்சு காட்டுமா? இவளை படிக்க வச்சதுக்கு இது ஒண்ணுதான் நான் கண்ட பல. அடியே அவளை படிச்சு சொல்லி இந்த வீட்டுல ஒண்ணுன்னா காணாம போகுது. இந்த கோழியா அது இருக்கேன். பாடா மருமவனே, ஏண்டா இந்த இளவடத்து கோழி எங்கடா இருந்துச்சு? வயக்காட்டு பக்கத்துல எரமாட்டு ஏத்தத்துல ஜாமமா உட்காந்துட்டு இருந்துச்சு. பின்னாடியே போய் லவக்கன்னு பிடிச்சாருங்க. ஐயோ, எதிர்த்து விட்டு வெள்ளையம்மா தான் அதை திருடி விட்டான்னு அவளை ஏட கூடாம பேசி விட்டனே. விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா என் மயிட்ட ஆஞ்சு விடுவாள். ஆஞ்சு இப்ப நான் என்ன பண்ணுவேன்? உள்ள போய் மயிலோட மை பாட்டில் எடுத்துட்டு வா. போடா. எங்க இருக்கு? உள்ள மேசமல இருக்கு, எடுத்துட்டு வா. போடா. பெரிய பசாரியாச்சு, தெரிஞ்சா நாரா கிழிச்சு விடுவாளே. நான் என்ன பண்ணுவேன்? சீக்கிரம் சீக்கிரம் எப்படி எங்க மனம் போடும். ஓடிய போயிடுறேன். மழை வெஞ்சா வெள்ளை கோழின்னு தெரிஞ்சு போயிடும். ஏண்டா சப்பானே, இந்த ஊர்லயே நம்ம பரட்டன்ன ஒருத்தருக்கு தானே தேய்ச்சி விடுற? அழுப்பிடு, நாட்டாம விட்டு எருமை, பண்ண விட்டு கண்ணுக்குட்டி இடத்துக்கு ராதான்னு தேய்ச்சி விடுற. அப்போ பரட்டைய எருமேன்ற அப்படியாடா? எருமைதான் பேசாத, நீதான் பேசுறிய. சந்திக்கு போன காசு விடு. ஏய், என்னடா அவசரம்? அள்ளரே தேடா. எம்பூட்டு நேரமா தேய்க்கிறேன். சந்திக்கு போகணும், ஆத்தா வையும் காசு விடு. ஆமா, குருவம்மாளுக்கு எல்லா வேலைக்கும் நீதான் துணையாமே. இது எப்படி இருக்கு? ஆமா, பின்ன இந்த ஊர்ல ஜோறு ஓட்டு வேட்டியும் சட்டையும் ஆள் உடுக்குறா, நீயா உடுக்குற? ஓஹோ, பாவம் குருவம்மா, ஆம்பளை இல்லாத வீடு, துணைக்கு இவனு வச்சிருக்கா போது இருக்கு. ஆமா, ஆத்தாவுக்கு மேல கொல்ல ஆசை. எங்க சுத்தினாலும் ரவைக்கு வீட்டுக்கு படுக்க வரலைன்னா வையி. இது எப்படி
ஒரு விவசாய கட்டவன்டா, போடா சந்தைக்கு போகணும். போ சந்தைக்கு போகணும். ஆத்தா வையும் காசு கொடு. இருடா, வீட்டுக்கு போலன்னு ஆத்தா வையும். அப்புறம் நான் சந்தைக்கு போகணும். ஆத்தா வையும் காசை கொடு. அப்போ மீதியை வந்து சொல்றியா? நான் சந்தைக்கு போகணும். ஆத்தா வையும் காசை கொடு. ஐய பரட்ட, அவன் அழ ஆரம்பிச்சுட்டான். இனி அவன் வாயிலிருந்து வேற வார்த்தை வராது. சீக்கிரமா காசு கொடுத்தனுப்பு. நான் சந்தைக்கு போகணும். ஆத்தா வையும் காசை கொடு. ஆத்தா வையும் சந்தைக்கு போகணும். காசு ஆத்தா என்னடா வயல விட. இந்த ஆத்தா என்ன வெத்தலையா? நீ மயில எனக்கு கட்டு கொடுக்க மாட்டியா? வேலை வாங்கத்தான் சும்மா மருவானேன்னு கூப்பிடுறியான். வெள்ளையம்மா சொல்லிச்சு. அப்ப கிடக்கடா தெரிஞ்சிருக்கி. நீ வாடா, என் ஆசை வரும்போ விட. யாரு எது போசமாவா? ஆமாத்தே. எதுக்கு வர ஆள் கூட தெரியாம பேசாம போறிய? என்ன வாக்கப்பட்டு போறிய? போற இடத்துல சண்டை சச்சரவு இல்லாம ஒழுங்காயிரு. போடி மருமவனே. இது யாரு தெரியுதா? தெரியலையா? நம்ம களவாய் மக போசம் தான். கடலை வாங்கி தின்னுபிட்டு காசு கொடுக்காம போறா. இப்ப வாக்கப்பட்டு போறாடா. நல்லா இருந்தா சரிதே. பாக்க மட்டி வேலை போட்டு வடக்க முன்னா போற பண்ண வாங்கிட்டு முக்கா சுட்டு வட்டி முதலாகுதடி. அசுமலதானா கிழக்க பள்ளிக்கூடதானா ஹைகோர்டுதானா சடிச்சு சொன்னபடிதானா? அட்டாக்கு வர அடிக்காதீங்களா? அது வாயில்லடா, அடிக்காதீங்கடா. உனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒரு தடவை ராமருக்கு தண்ணி தாக எடுத்தப்போ அணிலு இளநி கொடுத்து. இந்த ஓனா என்ன செஞ்சு தெரியுமா? ஒண்ணுக்கு ஊத்தி கொடுத்துச்சு. ஐயோ, அது ஓனா தெரியாம சேர்ந்து இருந்துச்சு. இனிமே ஒண்ணுக்கே இருக்காது. அடிக்காதீங்கடா. ஓனா சப்பானி அணில கண்ட அடிக்க தெரியாம ஓடி ஓடி ஒண்ணுக்கே அடிக்காதீங்கடா. அடியா சரியான லூசா இருக்கும் போல இருக்க. ஆமா, இது ஆத்தா விட்டது. மயிலோட அப்பா சாட்டை. அதான் லூச்சு. மயிலா? ஆமாங்க, மயில் உங்களுக்கு தெரியாதுங்களா? எங்க ஊர்லயே மயில் தான் பெரிய படிப்பு படிச்சிருக்கு. பள்ளிக்கூடம் எல்லாம் பாஸ் ஆயிருக்கு. தினம் பெரிய பட்டிக்கு போய் படிச்சுட்டு வருமாக்கு. ரொம்ப அழகு. சரிதான், நம்ம மயில் தான். மயில் உங்களுக்கு தெரியுங்களா? ஓ, நல்லா தெரியுமே. நாங்கெல்லாம் ஒன்னா படிச்சவங்க தான். உங்க ஊர் திருவிழாவுக்கு வர சொல்லி மயில் லெட்டர் போட்டிருந்த. கடுதாசி போட்டது உங்களுக்கு தானா? ஆமா ஆமா. நீ யாரு? சொல்ல மாட்டேன். மயிலுக்கு நீ சொந்தமா? சொல்ல மாட்டேன். மயிலுக்கிட்டே கேட்டுக்கீங்க. வாங்க. மயிலே, கல்யாணம் ஆகாத புள்ளைங்க வெத்தலாக்கு போட்டா ஓடி முட்டும். குரங்கு முட்டும். பரட்டன்னு அதோ வண்டியில தாவணி போட்டுட்டு நிக்கிறாள குருவம்மா மகா மயிலு தானே? தாவணி இல்ல, ரொம்ப அழகாத்தான் இருக்க. டேய், இவ ஆத்தாளுக்கு தாவணி போட்டா கூட நல்லதாண்டா இருக்கும். இது எப்படி இருக்கு?
இருக்கும்போது இது எப்படி இருக்கு? ஐயோ அம்மா அங்க பாத்து. ஐயோ என்னது சோழக்கொள்ள பொம்மை மாதிரி இதெல்லாம் உனக்கு யார் கொடுத்தா? சூட்டு போட்ட டாக்டர் இல்ல அவரு விட்டாரு. மருமக நல்லா தாண்டி இருக்கேன். பேசாம சப்பானிக்க மயில கட்டி கொடுத்துறேன். ஏண்டி ஏண்டி சிரிக்கிறேன்? மதுரை நான் முழுக்க தேடினாலும் என் மருமக மாதிரி ஒருத்தன் கடப்பானா என்ன? என் ராசா. ஏண்டி அவனுக்கு என்னடி? ஆமா எல்லாம் சிரிப்பாளுங்க. என்னடி நிலமரமா நிக்கிற? ஒண்ணு இல்லம்மா. அம்மா இந்த கோழிய பாரு, இதுக்கு உடம்பு சரியில்லை போல் இருக்கே. 2 நாளா அப்படியே அது கிடக்குது. அதுக்கு விதி அம்பிடுத்தேன். பாக்க பாவமா இருக்குமா. என்னடி திடீர்னு கருத்தன? அது ஆசையா கிட்ட வந்தா சனியனே சனியனே விரட்டுவே. இதால ஒரு காரியம் வேண்டிருக்கே. காரியமா? என்னடி சொல்ற? இந்த கோழி குட்டி போடுமே. இது குட்டி போடுமா? இல்ல குஞ்சு பொரிச்சு அது குட்டி போட்டு அப்புறம் வந்து என்ன என்னதான் சொல்ற? நம்ம ஊர்ல புதுசா வந்திருக்காரு டாக்டர், அவர்கிட்ட காட்டினா சொஸ்தமாயிடுமா. நீ ஒருத்தி, அவனை பார்த்தா வைத்திய மாதிரியா இருக்கு, விளையாட்டு பிள்ளை மாதிரி இருக்கு. அவர் ரொம்ப கெட்டிக்காரனே, ஊர்ல எல்லாரும் பேசிக்கிறாங்கம்மா. இதுக்கு விதி அவன்கிட்ட தான் முடியணும்னு இருக்கு. சரி இந்த அப்படி கோழிய கொண்டா, நானே கொண்டு போறேன். ஐயோ அம்மா, என்னடி இன்னைக்கு நீ சந்தைக்கு போக வேண்டாம். ராசாத்தி மறந்தே போயிட்டேன்டி. இந்த சப்பானி கிட்ட கொடுத்தனுப்பு, நான் போறேன். அது எங்க ஊர் சுத்த போச்சோ. இத பாருமா, இந்த கோழிய பாரு, இத சீக்கிரமா டாக்டர் வீட்டு கொண்டு போலன்னு சத்துடும். சரி சரி சரி, நீயே கொண்டு போ. ஆத்தா ஆத்தா மேடம் மருமவனே, எள்ளுனா என்னைய நிப்பானே. ஐயோ என் ராஸ். அடியே கோழி அவன்கிட்ட கொடுத்து அனுப்புடி. இந்தா கோழியே டாக்டர் கிட்ட காட்டு. என்னன்னு கேட்ட திரு முடிக்காத. அவன் எல்லாம் விவரமா சொல்லுவான். அடியே நான் சந்தைக்கு போயிட்டு வரேன், வீட்டுல இரு. அட நான் பாட்டுமா? அடிச்சுப்பா. ஏய் சீக்கு கோழி. சப்பானி டாக்டர் கோழிக்கு என்னன்னு கேட்ட என்ன சொல்லுவேன்? என்ன சொல்லணுமா? சொந்தமாவே பேச தெரியாது, சொல்லி கொடுத்தா பேசியாக்கும். இங்க கொண்டா, நானே போறேன். ஆத்தா கேட்டா நான் தான் கொண்ட காமிச்சேன்னு சொல்றேன். நல்ல சப்பானி. கருப்பட்டி தலையா, டாக்டருக்கு கருப்பட்டி டீ கொடுக்காதரா, சர்க்கரை டீ குடுறா, தயிர் வடை தலையா குடுறா. டே ஏன்டா நீங்க எல்லாம் டீ கடை வச்சுட்டு? என்ன பரட்டான இந்த பொட்டுக்கடைக்காரி மக அந்த கிறுக்க சப்பானிய ரொம்ப மாத்தி விட்டா போல இருக்க. மாத்திருக்கிறது மட்டுமா, யாரையுமே மதிக்காம திமிரா பேசுறது வேற கத்து கொடுத்துட்டா. ஓஹோ, அன்னைக்கு என்னவே சுட சொன்னதுக்கு மாட்டம் போ, அதுக்கு வேற ஆள பாருன்னு ரொம்ப கேவலமா சொன்னாரே, அதை சொல்றியா? ஏ கூத்து, என்ன கிண்டல? நீ முதல்ல இப்பவே போய் அவன் எங்க இருந்தாலும் பிடிச்சிட்டு வா, ஒரு புடி பிடிக்க. நோ, நாட் நெசசரி. லுக், தேர் இஸ் கமிங். ஐயா என்ன சொல்றீங்க? பண்ணி வர்றான். சர்தான் நான் கூப்பிட்டா பயந்து ஓடிடுவான், நீங்களே கூப்பிடுங்க. டேய் சப்பானி, டேய் சப்பானி. இனிமே உன்னை யாராவது சப்பானின்னு கூப்பிட்டா
செப்புன்னு அரைஞ்சிரு. சப்பானே